சில சமயத்தில் நம்ம நல்ல எண்ணத்தில் செய்கிற உதவிங்க திரும்ப திரும்ப செய்யும் போது அதோடைய மதிப்பை இழந்துருதுங்க. ஹாய் ஹலோ நட்புக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் நம்ம உதவி பண்ணுற குணம் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் பேச போகிறேங்க. உண்மையிலேயே கஷ்டமான சூழ்நிலையில் இயலாமையில் வேறு வழியே இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு கட்டாயம் உதவி பண்ணணுங்க. அதனால் பலன் நம்மளுக்கு கிடைக்குது, இல்லை அவங்க திருப்பி நன்றியாக இருக்கிறாங்க, அதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லைங்க. அந்த உதவி என்றைக்குமே பண்ணி தான் தீரணுங்க. உதவி பண்ணுறதுங்கிறது ஒரு குணம் கிடையாதுங்க, அது உண்மையிலேயே ஒரு வரம்ங்க. அந்த வரம் பெற்றவங்க தான் அந்த உதவி பண்ணுற மென்டாலிட்டியோடு இருப்பாங்க. ஆனால் கண்மூடித்தனமாக நாம் வைக்கிற அன்புனால, ரொம்ப அதிக அளவு பாசத்தினால நாம் வழிய போய் சில உதவிகளை பண்ணுறேங்கிற பேர் வழியில் அந்த உறவுகளை, முக்கியமாக குழந்தைகளை நாம் அவங்கள ஒரு ஹேண்டிகேப் பார்க்குறோம். அதாவது அவங்க நல்லா இருந்து கூட அவங்கள செயலிழக்க வைக்கிறோம். அவங்களோட முயற்சியே இதுலேயுமே போட விடாமல் நம்ம தடுத்துடுறோம். அது பெரிய தப்பு. சாதாரண பறவைகள் கூட எங்கள் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் அதெல்லாம் பறக்கும்போது குட்டி ஊண்ட புழு மாதிரி இருக்குங்க, முடியே இல்லாமல். அது ஒரு 1 மந்த் பீரியடில் ஃபுல்லாக க்ரோ ஆயிரும், ரகையெல்லாம் வந்துருங்க. வந்தாலும் அது கூண்டை விட்டு வெளில வரதுக்கு பயந்துக்கிட்டு அந்த பானையோட அந்த ஓப்பனிங் ஹோல் வழியாக இப்படி பார்த்துட்ருக்குங்க. அம்மா குருவி என்ன பண்ண, அம்மா லவ் பேர்ட் என்ன பண்ணுனாக்கா, போய் அது பின்னாடியே வச்சு தள்ளி நம்பி கீழே தள்ளி விட்டுருங்க. அது கீழே விழுகும். சில சமயத்தில் நல்ல ஹெல்த்தியான பேபிஸ் டக்குன்னு அப்பயே பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேபிஸ் கீழே விழுந்து கேஜை பிடிச்சி ஏறும். அப்படியே அது ஒரு 2 நாளில் அது தானா சர்வைவ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு பறவை கூட அதோட குஞ்சுகளை வளர்ந்த பின்னாடியும் அதோட அந்த டே டு டே லைஃப்க்கு ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் நிறைய பேருங்க மற்ற உறவுகளை நம்ம உதவி பண்ணி நம்ம கெடுக்கிறோமோ இல்லையோ, எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் நம்ம வச்சுக்கிற அன்புனால குழந்தைகளை நம்ம அது பிள்ளைகளை இயலாமே ஆக்கி விடுறோம். மாதிரி குழந்தைகளுக்குலாம் என்ன ஆகும்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணாலும் என்னன்னாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பார்த்துக்குருவாங்க, நம்ம ஒன்றும் பெருசாக எஃபோர்ட் எடுக்க தேவையில்லைங்கிற அந்த சுய முயற்சிங்கிறதே எதுலேயுமே இல்லாமல் போயிடுவோங்க நிறைய பிள்ளைங்களுக்கு. இது ப்ராக்டிக்கல் ட்ரூத்து. அன்புங்கிற இதில் நம்ம அவங்களுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருப்போம். இது ஒன்றுங்களா. அது போக இன்னொன்று என்னன்னாக்க, இந்த மாதிரி நம்ம வழியை செய்கிற அன்பு வீணாக போயிடும். அதோட வேல்யூ அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. என்ன பண்ணேன்னு கேட்பாங்க, நீ என்ன பெருசாக பண்ணிட்ட அப்படின்னு தான் கேட்பாங்க. தேவைப்படும் போது முடியாது, அவங்களால இதை சமாளிக்க முடியாது, இப்போ நம்ம கை கொடுக்கணும் அப்படின்றப்ப தான் நம்ம கை கொடுக்கணும். சில சமயங்களில் இன்னொன்று நடக்குது. நம்ம கை கொடுத்து அப்படி தூக்கி விடும்போது உட்காந்துக்கிறாங்க, சோர்ந்து போயிட்டாங்க, அவங்கள நம்ம தூக்கி விடுவோம்னு நினச்சி கை கொடுக்கும்போது நம்மளே சேர்த்து இழுத்து போடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இது ஃப்ரெண்ட்ஸுகள்லையும் ரிலேஷன்ஸ்லையும் இது மாதிரி நடக்குது. ஸோ அன்புங்கிறதுமே நம்ம அளவாக கொடுக்கணுங்க. அப்போ தாங்க அதுக்கு வேல்யூ அதிகம். அதுங்க உதவிங்கிறத யோசித்து தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் பண்ணுறது தாங்க முழு அதோடைய மதிப்பும் கிடைக்கும், அதோடைய பலன் அவங்களுக்கு போய் சேருங்க. ஓகேங்க, எனிவேஸ் டேக் கேருங்க. லவ் யூ ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.